ஹலோ! இன்னைக்கு வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து இந்த பேபி கார்ன் வச்சு ஒரு சூப் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன். இதை சூப் மாதிரி கொடுக்கலாம் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் வந்து அந்த கார்லிக்கும் ஜிஞ்சரும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கும் தம்பிக்கும் செய்கிறேன், ஸோ அதனால் கொஞ்சம் அதிகம் எடுத்துட்டேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறம் பேபி கார்ன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் டாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்கான வேணும் இல்லையா நம்மளுக்கு, அதனால் வந்து நான் இன்றைக்கி ராகி எடுத்திருக்கேன். ராகி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ்க்கு வந்து பெப்பர், ஜீரா, சால்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ராகி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வாட்டரில், ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி பேபிக்கு அந்த தண்ணி மட்டும் கொடுங்க. நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது இது. கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. சூப் வந்து நம்ம எல்லா காய்கறி போட்டு சூப் கொடுப்போம் இல்லையா, ஸோ இது ஒரு டைப்பான சூப். நீங்கள் பேபிக்கு கொடுத்து பாருங்கள் குடிக்கிறாங்களான்னு. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி சிரப் தான் தம்பிக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தேன். இந்த சிரப் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு பதிலாக வந்து நம்ம ஏதாச்சும் கூல் தம்பிக்கு ஏதாச்சும் ஸ்வீட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஃபுட்டில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அதை குக் பண்ணோம். ரொம்ப கொதிச்சுன்னு ஆச்சுன்னா அது ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஆகும். பிசு பிசுன்னு வரக்கூடாது. அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் சுக்கு பவுடரும் ஒரே ஒரு பிஞ்ச் வந்துட்டும் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனங்கல்கண்டு இந்த கருப்பட்டிலாம் கொடுத்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நார்மல் டேஸில் ஓகே, கோல்டாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா சிரப் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தம்பிக்கு வந்து இட்லி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு கொடுக்கலாம். அவங்க சட்னிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ மாமா இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.